கவலைப்பட வேண்டிய தேவையே கிடையாது அடுத்த வருஷம். ஏன்னா அவங்களோட ராசிக்கு 2ஆம் இடத்துல கடகத்துல குரு பகவான் உச்சப்பெற்று வர்றது மட்டும் இல்லாம அவங்களோட 10ஆம் இடமான மீனத்தையே பார்க்க போறார். சோ அவங்களுக்கு தொழில் வளம் நல்லா இருக்கும். அந்த பகவான் ஏன் அந்த கடகத்துல உச்சம் அடைகிறார்னா, குரு என்னைக்குமே தாய் போல. எந்த சத்தியமான குருவும் எந்த சிஷ்யன் தப்பு பண்ணாலும் அவங்கள சபிக்க மாட்டாங்க, மன்னிக்கவும் சரி, அவங்க நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்க. அதுக்கு காரணம் அவர் தாய் போற உள்ள எந்த தாயும் பெத்த மனம் பித்து பிள்ளை மனம் கல்லுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு உள்ள கேரக்டர் இந்த ராசிக்காரர்களும் சொல்லலாம். இவங்களுக்கு எப்போதுமே யாரு கெடுதல் பண்ணாலும் அவங்களுக்கு கெடுதல் பண்ணவே தோணாதுங்க. அந்த மாதிரியான ஒரு அற்புதமான ராசி இது. கல்யாணம் நடக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாம் இப்ப கல்யாணம் கை கூடும். ஏன்னா 7ஆம் இடத்தை மகரத்தையே பார்க்குது, 9ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால நீங்க கேட்ட அந்த சனி அவ்வளவுலாம் தீங்கு செய்யாது. முருகரை நல்லா வழிபாடு பண்றதும், ஆக்ரோஷமான தெய்வங்களான துர்க்கை இந்த மாதிரி தெய்வங்களை வழிபாடு பண்றதுங்கிறது ரொம்ப நல்லதா போய் முடியும். எண்ணத்தோட ஆற்றல் மூலியமா பார்க்கக்கூடிய ராசி பலனுக்கு எண்ணம் நல்லா இருந்துட்டாலே அத்தனையும் நல்லதே நடக்கும். தி டிவைன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஜய் ஹரிஹரசுதன். இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்டர் அண்ட் ஆஸ்ட்ரோ பிளானட் அனலைசரான ஸ்ரீராம் சந்திரசேகர் அவர்கள் தான் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். ஸ்ரீமாதா ஆயுள் தேகி, தனன் தேகி, வித்யான் தேகி, மாகேஸ்வரி, சமஸ்த அகிலம் தேகி தேகிமே புவனேஸ்வரி, சர்வம் புவனேஸ்வரி. இப்போ கிட்டத்தட்ட 2025ஓட இறுதியில் இருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது இந்த புத்தாண்டு 2026 எல்லா ராசிகளுக்கும் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு பேச போகிறோம். அதில் முதல் ராசியான காலச்சக்கரத்தின் முதல் ராசியான மேஷ ராசிக்கு 2026 எப்படி இருக்க போகுது, என்னத்தை அள்ள போகிறாங்க, எந்த விஷயத்தை விட போகிறாங்க, எந்தத்தை கிள்ள போகிறாங்க அப்படி கூட வச்சுக்கலாம். அதாவது இந்த ராசி பலன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். எப்போதுமே மனம் சார்ந்த விஷயம்தான் ராசிங்கிறது. ஸோ மனசை கடகாத்திரமாக வச்சுக்கிறதும், மனசை ஒரு ஒரு வலுவாக வச்சுக்கிறதும், நம்ம நல்ல எண்ணங்களை நினைக்கும் போதே அந்த ராசி பலனும் சரி விதியும் சரி நல்லதே நடக்கும்ங்கிறத சொல்லி ராசி பலன் நம்ம தொடங்குவோம். அதாவது மேஷராசி கால புருஷத்துக்கு முதல் ராசி. ஆமாம். கம்பீரத்துக்கும் கோபத்துக்கும் ஆளான ராசின்னு சொல்லலாம். போலீஸ்காரர்கள், போலீஸ் அலுவலகத்தில் இருக்கிறவங்க, யூனிஃபார்ம் அதிகாரிகள், மிலிட்ரி, இந்த டைம் இருந்தே ஆகணும்னு சொல்றோம். ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர். கம்பீரமா, அதாவது நான் இதுக்கு விட்டு கொடுக்குற மனப்பான்மை இல்லாத இருக்கிறவங்க, அதாவது ஒரு நியாயத்துக்கு ரொம்ப, அதாவது வாய் பேசி இறங்காம கை பேசும். அவர்களுக்கு வாய் என்னைக்குமே பேசாது, கைதான் அவங்களுக்கு பேசும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய நிமிர்ந்த நடை, நேர்கொண்ட பார்வை உள்ள மேஷராசி நேர்களே, அவர்களுக்கு எல்லாருமே எல்லாத்தையும் நல்லதே நடக்கும்ங்கிறத ஒரு விஷயம்தான். இப்போ ஏன் அப்படி சொல்றீங்க அப்படின்னா, இப்போ சனி பகவான் 12ல் இருக்கார். சனி 12ல் இருக்கும்போது அவங்களுக்கு லாபத்தை மட்டுமே கொடுக்கும். எப்படி லாபம் 12ல் இருக்கும்னா, விரயத்தை கொடுக்குற சனி பகவான் பணத்தை கொடுத்தா தானே விரயம் பண்ண முடியும். இப்போ நீங்க பணத்தை ஒரு 100 ரூபா செலவு பண்றீங்கன்னா உங்க கையில ஒரு 150 ரூபா இருந்தா தானே செலவு பண்ண முடியும். ஸோ இப்போ இருக்கிற 12ல் இருக்கிற சனி பகவான் அவங்களுக்கு நல்லதே தான் செய்யும். இப்போ அந்த சுபகாரியத்துல அவங்க நாற்றம் இருக்கிறதோ, அதே போல ஒரு நல்ல விஷயங்களுக்கு அவங்க டைம் செலவு பண்றதும், கோயிலுக்கு போறதுங்கிறது அவங்களோட தனிப்பட்ட அவங்களோட விஷயத்துக்கு ஏற்ற மாதிரி போறதும், அவங்களோட ஜென்ம சனி காலத்துல 2027 வர சமயத்தில் 2026 அப்புறம் 27ல் சனி பகவான் பயிற்சியாராரு சனியில, இதுல மேஷத்துல. 2026 அப்புறம் 2027ல் சனி பகவான் பயிற்சியாராரு. ஸோ அந்த சமயத்தில் அவங்களுக்கு நல்லதே நடக்கும்.
எப்படி இது இவர் சொல்றேன்னா, நம்ம இன்னைக்கு என்ன இன்புட் போடுறோமோ, நான் என்ன பேசுறேனோ அதானே நீங்க வீடியோவா போடுவீங்க. கண்டிப்பா. அந்த மாதிரி இன்னியோட இன்புட்டு சனி பகவான் இப்பயாவது திருந்துறானா அப்படின்னு பார்ப்பாரு. கர்மகாரகன் இல்லையா, 10க்கு அதிபதி மகரத்துக்கு. அவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா நெருங்கி வந்துட்டு இருக்காரு. அவங்களுக்கு அடுத்தது உங்களுக்கு தான். 2வது சனி இருக்கிறவங்க பயப்பட தேவையில்லை. 3வது சனியும் முதல் சனியும் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அதுல இருக்கு. அதுல 3வது சனி தான் ரொம்ப கொடுமையா இருக்கும். இருந்தாலும் நியாயத்தையும் தர்மத்தையும் மற்றவனுக்கு கெடுக்க மாட்டேங்கிற ஒரு சத்தியத்தோட இருக்கிறவங்களுக்கு ஜென்ம சனியும் அஷ்டமத்து சனியும் எந்த சனியுமே இதுவாகாது. ஒன்னே ஒன்று மட்டும் பார்த்துக்கோங்க, உங்க தாயாரோட உடல்நிலை மட்டும் பார்த்துக்கோங்க. ஏன்னா மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம் 4ஆம் இடத்துல குரு வந்து ஜூன் மாசத்துல பயிற்சியாக போறாரு. அந்த சமயத்தில் உங்க தாயாரோட உடல்நிலையும், நீங்க வெளியில போகும்போது உங்களோட வாகனங்களுக்கு எந்தவித ஒரு செலவு இல்லாம பார்த்துக்கிறதும், சர்வீஸ் கரெக்டா பண்றது, ரொம்ப ரேஷ் டிரைவிங் பண்ணாம இருக்கிறதுங்கிறது உங்களுக்கு நல்லது. இதை மட்டும் பண்ணிட்டு வந்தாலே அம்பாலோட பரிபூர்ண அனுகிரகத்துல உங்களுக்கு எப்போதுமே நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லி இந்த மேஷராசி நேயர்களோட ராசி பலனை முடிச்சுக்கிறேன். சர்வம் புவனேஸ்வரி. மேஷராசிக்காரங்க இந்த சமயத்துல எந்த தெய்வத்தை இறுக்கமா பிடிச்சுக்கணும்? அதாவது எப்போதுமே நான் எல்லாருக்குமே சொல்லக்கூடியது, இஷ்ட தெய்வம் அப்படிங்கிறது இப்போ நீங்கள் உட்காரணும் பேசணும்னா உங்கள் இஷ்டம் தான். நான் ஏதாவது ஒன்று சொல்லும்போது அது ஒரு இஷ்ட தெய்வம்ங்கிறது மாறுபடும். ஆனால் பொதுவாக மேஷராசிதாரர்களே முருகரை வந்து நல்லா வழிபாடு பண்ணுறதும், ஆக்ரோஷமான தெய்வங்களான துர்க்கை இந்த மாதிரி தெய்வங்களை வந்து வழிபாடு பண்ணுறதுங்கிறது ரொம்ப நல்லதாக போய் முடியும். அவங்களோட நாளன்னைக்கு, அதாவது அவங்க புதன்கிழமையோ வெள்ளிக்கிழமையோ என்னைக்கு வேணாலும் பிறந்திருக்கலாம். அந்த பிறந்த நாள் தெரிஞ்சதுன்னா அந்த பிறந்த நாள் இல்லை டேட்டு இல்லை நட்சத்திரம் அன்னைக்கு மாசம் நட்சத்திரம் வரும்போது அந்தந்த தேவதை உங்களுக்கு இஷ்டப்பட்ட தேவதையும் போயிட்டு முதல்ல விநாயகரை போயிட்டு விநாயகரை வந்து நல்லா வணங்கிட்டு அதுக்கப்புறம் முருகரை உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கிட்டு முருகரோ துர்க்கையோ நீங்கள் வணங்கினால் எல்லாமே நல்லதே நடக்குங்கிறது அந்த அம்பாலோட இது பரிபூர்ண அனுகிரகம் கிட்டட்டும். சர்வம் புவனேஸ்வரி. அடுத்ததா இந்த 2025 தொடக்கத்திலேயே ரிஷபராசிக்கு நல்லா இருக்கணும் எல்லா ஜோதிடர்களும் சொன்னாங்க. அப்படிப்பட்ட காலபுருஷ தத்துவத்துல 2வது இடத்துல இருக்கிற இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த 2026 ஒளிமயமான எதிர்காலமா இருக்குமா, இல்ல ஒளி அப்படியே மங்கி போகுமா அப்படிங்கிறது தான். காலபுருஷ தத்துவத்துல மேஷத்திலேருந்து மீனம் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு உன்னதமான ராசி ரிஷபராசின்னு சொல்லலாம். எப்படி அப்படின்னா, அவங்களுக்கு இப்போ நான் மேஷத்தை வந்து கை பேசும்னு சொல்ற மாதிரி ரிஷபம் வந்து கண் பேசும். கண் பார்வை வந்து அவங்களுக்கு ரொம்ப, அதுலேயே வந்து எல்லா காரியத்தையும் முடிப்பாங்க. அவங்க தான் வந்து ஆக்டிங். ரிஷபம் வந்து சுக்கரனோட வீடு இல்லையா, அம்சம் இல்லையா, ஆக்டிங். அதுக்கப்புறம் டான்சஸ், ஆர்ட் சம்பந்தமானவங்க, விஜே சம்பந்தமானவங்க, ஆர்ஜே சம்பந்தமானவங்க, நடிப்பு துறையில் இருக்கிறவங்க, அவங்க எல்லாருக்கும் இந்த முகபாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயம் வந்து அவங்களுக்கு நல்லாவே இருக்கும் ரிஷபராசி நேயர்களுக்கு. அந்த மாதிரி ரிஷபராசி நேயர்களுக்கு ஏன் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு விஷயம் இருக்கு. ஏன் நல்லா இருக்கும் அப்படின்னா, சனி 11ஆம் இடத்துல இருக்கார். 11ஆம் இடத்துல இருக்கிற சனி பகவான் லாபத்தை தானே கொடுத்தாகணும். ஆமா. 3ஆம் வீரியத்துல இருக்கக்கூடிய கடகராசியில் இருக்கிற குரு பகவான் உச்சத்துல இருக்கார். 3ல இருக்கிறது அவர் வந்து அவரோட அதி உன்னதமான நட்பு வீட்டில் இருக்கார். மீனத்துக்கு 5, தனுசுக்கு தான் வந்து அவரு 8ல உட்காந்துட்டு இருக்காரு. ஆனா மீனத்துக்கு 5, அவங்களோட விரயத்துக்கு 5ல உட்காந்துருக்காரு. நல்ல ஒரு பேச்சும் பேச்சாற்றலும் பேச்சு சம்பந்தமான எல்லா விஷயமும் அவங்களுக்கு குரு பகவான் மூலியமா நடக்கும். ராகு கேது பயிற்சியும் நல்லதே நடக்கும். ஏன்னா 10ல் ஒரு பாவியாவது இருக்கணும்னு சொல்லுவாங்க. 10ல் ஒரு பாவியாவது இருக்கணும்னு சொல்லுவாங்க. 10ல் ஒரு பாவியால இருக்கிற அந்த ஒரு கட்டத்துல அவங்களுக்கு 10லயே ராகு இருக்காரு, கொடிய பாவியே இருக்காரு. ஸோ அவர் வந்து அவரோட சொந்த நட்சத்திரத்துக்கே வரப்போறார். எப்போ வரப்போறாருன்னா நவம்பர் எண்டுக்கு மேல வரப்போறார். ஸோ அவங்களுக்கு அந்த ஒரு தொழில் ஸ்தானத்திலேயோ
வேலை சம்பந்தமான அவங்க அலுவலகத்தில் இருக்கக்கூடிய மேல் அதிகாரிகளோட பேச்சுவார்த்தையோ இது எல்லாமே சுமூகமாக போய் அவங்களுக்கு பேரும் புகழும் எல்லாமே நல்லதே நடக்கும். இன்னும் ஒரு 2-3 வருஷம் இருக்குது ஜென்ம சனிக்கு. ஆனால் ஜென்ம சனி கூட 2வது சனியாக வரவங்களுக்கு பயப்பட தேவையில்லை அப்படிங்கிறத சொல்லி, அதே மாதிரி அவங்களுக்கு அதிதேவதைகள் லட்சுமி மகாவிஷ்ணு, ஃபர்ஸ்ட் லட்சுமி அப்புறம் 2வது மகாவிஷ்ணு. இந்த லட்சுமி மகாவிஷ்ணுவில் அவங்க வந்து ரொம்ப மகாவிஷ்ணுவை வேண்டிக்கிட்டாலே லட்சுமி ஆட்டோமேட்டிக்காக வந்துடுவாங்க. ஏன்னா மகாவிஷ்ணுவும் லட்சுமியும் ஒரு லவ்வர்ஸ் மாதிரி. எல்லா சுவாமியும் லவ்வர்ஸாக இருந்தால் கூட இவங்க வந்து லவ்ஸ் அதிகம். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா அவங்க அலைகளில் தான் இருக்கவே இருக்காங்க. பார்க்கடல்ல அலைகளில் தான் இருக்கவே இருக்காங்க. பள்ளி கொண்டு தான் அவர் வந்து போகத்தோடு தான் அவர் வந்து உலகத்தையே ஆட்டிட்டு இருக்காரு. ஸோ அந்த பகவானை வேண்டிட்டாலே, நாராயணரை வேண்டிக்கிட்டாலே லட்சுமி ஆட்டோமேட்டிக்காக வந்துடுவாங்க. எல்லா வளமும் 16 பெற்று எல்லா பணம் 16 பெற்று பெருவாழ்வு வாழ்ந்து எந்த ஒரு துக்கமும் இல்லாமல் சந்தோஷமாக இருக்கக்கூடிய நேரம் தான் ரிஷபராசி நேயர்களுக்கு 2026. இதை சொல்லி என்னோட ரிஷபராசி நேயர்களோட விஷயத்தை முடிச்சுக்கிறேன். சர்வம் புவனேஸ்வரி. அடுத்ததா காலச்சக்கரத்தில் 3வது இடத்துல இருக்கிற மிதுன ராசி, இவங்களுக்கெல்லாம் இந்த 2026 இந்த புத்தாண்டு எப்படி தொடங்க போகுது, எப்படி அமைய போகுது? மிதுன ராசி அப்படின்னு சொல்லும்போது இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த எல்லா பலனும் லக்னத்துக்கும் எடுத்துக்கலாம், ராசிக்கும் எடுத்துக்கலாம். எப்போதுமே பலன் பார்க்கும்போது லக்னத்துக்கும் பார்க்கணும், ராசிக்கும் பார்க்கணும். இப்போ மிதுன ராசி இல்லை மிதுன லக்ன நேயர்கள் எல்லாம் யாராக இருந்தாலும் மிதுனத்தில் வரக்கூடிய அந்த ஒரு ஆற்றல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பேச்சு திறமை. ஒரு 20,000 பேர் இருந்தால் கூட இவங்க நிற்கிறது கரெக்டாக தெரியும். காமிக்கபிள் சென்ஸ், ஸ்கிரிப்ட் ரைட்டிங், ஓகே, ஆர்ட் சம்பந்தமான எல்லா விஷயமும். என்னடா அது ரிஷபத்துக்கும் சொன்னானே அவன் மிதுனத்துக்கும் சொல்றானே அப்படின்னு பார்த்தா, சுக்கரனோட பக்கத்து வீடான மிதுனத்தோட பகவானே புதன். அவர் தான் வித்தகர். அவர் தான் நம்ம அந்த டான்ஸு இந்த கூட்டாட்டத்துக்கெல்லாம் வந்து சுக்கரனாக இருந்தாலும் நடிப்புத்துறைக்கு புதனும் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து அவர் ஆட்கொள்றார். ஸோ மிதுனராசி நேயர்களுக்கு காமிக், லவ் சென்ஸ் அதிகமாக இருக்கும். அது மிதுனத்துக்கும் சரி கன்னிக்கும் சரி, ரெண்டுமே புதனோட வீடு. லவ் சென்ஸ் அதிகமாக இருக்கும். மிதுனராசி நேயர்களுக்கு எந்தவித பயமும் தேவையில்லைங்கிறது தான் நம்ம இங்கே ஆணித்தரமாக சொல்லணும். ஏன்னா மிதுனத்துக்கு 2ஆம் இடத்துல தனாதிபதியான தனக்காரகனான குரு பகவானே 2ஆம் இடத்துக்கு வந்து 9ஆம் பார்வையா 10ஆம் இடத்தையே பார்க்க போறார். 6ஆம் இடத்தையும் பார்க்க போறார், விருச்சிகத்தையும் பார்க்க போறார். அதே சமயத்தில் அவர் உக்காந்துட்டு இருக்க இடம் உச்ச வீடான கடக வீடு. ஸோ அவங்களுக்கு பணம் ரீதியான எந்த விஷயமும் இருக்காது, பணம் ரீதியான எந்த குழப்பமும் இருக்காது. ஏன்னா அவங்க தனக்காரகன் ஸ்தானத்திலேயே உட்கார்ந்து இருக்கின்றனால குடும்பத்திலையும் ஒரு சந்தோஷம் கிட்டும். இப்பதான் அவங்களுக்கு வந்து அஸ்தமத்து சனி ஒரு 3-4 வருஷம் முன்னாடி முடிஞ்சது. அந்த பிரச்சனையிலிருந்து தான் வெளியில வந்தாச்சு. அவங்க நிம்மதியா இருக்காங்க. அதனால எந்த குழப்பத்துக்கும் பயப்படுறதுக்கும் தேவையில்லை. இவங்க எப்படி நான் வந்து குரு பகவான் எப்படி நான் வந்து லட்சுமியை வந்து ரிஷபராசிக்கு சொன்னனோ அதே மாதிரி மிதுன ராசிக்கு லட்சுமியை வேண்டும் போது, அதாவது ரிஷபராசிக்கு பெருமாளை சொன்னேன், வேண்டினா லட்சுமி கிடைக்கும் அப்படின்னு சொன்னேன். மிதுன ராசி வந்து புதனோட வீடு, பெருமாள் அம்சம். அப்போ லட்சுமியை வேண்டும் போது இவங்க ஆட்டோமேட்டிக்கா வந்துருவாரு. லட்சுமியோட, ஏன்னா எப்போதுமே நம்ம யார் மூலியமா நம்ம வருதுங்கிறத விட அவங்க யாரை சார்ந்து இருக்காங்கிறத ஒரு பிடிப்பு பிடிச்சிட்டாலே அவங்களுக்கு எல்லா வளமும் கிட்டும்ங்கிறது ஒரு சின்ன ஒரு சூட்சம விதி இருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் இவங்க வந்து பெருமாளை வேண்டுறதுக்கு பதிலாக லட்சுமியை வேண்டினாங்கன்னா அவங்களுக்கு மிதுனராசிக்காரங்களுக்கு எல்லா 16 பெற்று பெருவாழ்வு வாழ்வாங்கங்கிறோட சொல்லி மிதுனராசி நேயர்களோட ராசி பலனை முடிச்சுக்கிறேன். சர்வம் புவனேஸ்வரி. அடுத்ததா காலச்சக்கரத்துல 4வது இடத்துல இருக்கிற கடகராசிக்கு, ஏன்னா கடகம் வந்து கடம் மாதிரி ஒரு 2-3 வருஷமா அடி வெளுத்து வாங்கிட்டு இருக்காங்க. அவங்களால வந்து சமாளிக்கவே முடியல. நான் சொன்ன மாதிரி இந்த கடம் சத்தம் தான் கடகம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சனி பகவான் போட்டு வெளுக்கிறாரு.
அப்படி இருக்கும் பொழுது இந்த 2026 எங்கேயாச்சும் ஒரு இடத்துல ஒளி தெரியுமா அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தோட இருக்கிறாங்க கடகராசி நேயர்கள். எப்படி இருக்க போது இந்த 2026? அம்மா போல தாய் போல உள்ளம் படைத்த கடகராசி நேயர்களே, இதுதான் ஒண்ணு சொல்லணும். என்ன அம்மா உள்ளம் தாய் போல உள்ளம் படைத்த கடகராசி நேயர்களேனா, சந்திரன் உச்சமா? சந்திர ஆட்சி ஆட்சி. சந்திரன் ஆட்சி பெறுற வீடு சந்திரனோட வீடு. அவங்க மனசு யாரையுமே வலிக்க வைக்க மாட்டாங்க. புண்படுத்தாத மனசு. அப்படியே அவங்க யாரையாவது பேசிட்டாலும் அடுத்த நிமிஷமே அடுத்த செகண்டே ஏன் நம்ம அவங்கள பேசினோம். அதனாலதான் கடகராசியில சந்திரன் ஆட்சி பெறுறாரு. தாய் போல படைத்த குரு பகவான் உச்சம் அடைகிறாரு. நான் ஆல்ரெடி உங்களுக்கு குருவை பத்தி பேசும்போது சொல்லியிருக்கேன். அந்த பகவான் ஏன் அங்க கடகத்துல உச்சம் அடைகிறார்னா, குரு என்னைக்குமே தாய் போல. எந்த சத்தியமான குருவும் எந்த சிஷ்யன் தப்பு பண்ணாலும் அவங்கள சபிக்க மாட்டாங்க, மன்னிக்கவும் சரி, அவங்க நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்க. அதுக்கு காரணம் அவர் தாய் போற உள்ள. எந்த தாயும் பெத்த மனம் பித்து பிள்ளை மனம் கல்லுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு உள்ள கேரக்டர் இந்த ராசிக்காரர்களும் சொல்லலாம். இவங்களுக்கு எப்போதுமே யாரு கெடுதல் பண்ணாலும் அவங்களுக்கு கெடுதல் பண்ணவே தோணாதுங்க. அந்த மாதிரியான ஒரு அற்புதமான ராசி இது. கடகராசி நேயர்களுக்கு அஷ்டமத்து சனி முடிஞ்சு 9ல சனி போயிருக்காரு. 2026 பூரா அவர் அங்கதான் இருக்க போறாரு. அதுதானே பயமா இருக்கு. 9ல இருந்தா என்ன, அவர் தான் அஷ்டமத்தா இல்ல. 9ல இருக்கிற சனி பகவான் எந்த ஒரு கெடுதலையும் செய்ய மாட்டாரு. 10ல இருக்கு. ஏன்னா அவங்க அப்பாவோட உடல்நிலையும் அவங்க அப்பாவோட சின்ன வாக்குவாதமும் இருக்குமே தவிர்த்து அவங்களோட பர்சனல் ரீதியா எந்த ஒரு தவறுதலும் எந்த ஒரு விஷயமும் நடக்காது. நல்லது மாத்திரமே நடக்கும். பயந்துக்க வேண்டாம். மிகப்பெரிய ஒளி கிரகமான குரு பகவானே அங்க உச்சம் பட போறாரு. சோ அவங்க சந்திரனே அங்க அப்படியே பிரகாசமாக போறாங்க. கஷேத்திரங்கள், கோயிலுக்கு போறது, கஷேத்திரங்கள்லாம் அவங்களே போகணும்னு நினைக்க வேண்டாம், ஆட்டோமேட்டிக்கா போயிட்டு சேர்த்துரும். அவங்கள நிறைய கோயில் ஸ்தலங்களுக்கு போவாங்க. நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கும். ஏன்னா எப்போதுமே ராசிக்கும் லக்னத்துக்கும் 1, 5, 9ல குரு பகவான் வரும்போது ஜாலியா இருக்கலாம். எந்த ஒரு கவலையும் தேவையில்லை. மனம் மாற்றலும் சரி, எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் நம்மளுக்கு தைரியங்கிற ஒரு மகிஷாசுர மர்தினி மாதிரி நம்மளுக்கு அந்த தைரியத்தை ஆட்டோமேட்டிக்கா அந்த குரு பகவான் கொடுத்துருவார். குரு பார்வை கவசம் மாதிரி ஆயிடும். குரு பார்வையே கவசம் மாதிரி ஆகும்போது, குரு உங்க ராசிக்குள்ளேயே இருக்கும்போது உங்க எண்ணங்கள் கெட்ட புத்திகள் தோணாது. கெட்ட புத்தியா இருக்கிறவங்களுக்கு கூட கெட்ட புத்திகள் தோணாது. நல்லது மட்டுமே செய்ய தோணும். ஸோ அவங்களுக்கு 5ஆம் இடமான விருச்சிகத்தையே பார்க்குது. கல்யாணம் நடக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இப்ப கல்யாணம் கை கூடும். ஏன்னா 7ஆம் இடத்தை மகரத்தையே பார்க்குது. 9ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால நீங்க கேட்ட அந்த சனி அவ்வளவுலாம் தீங்கு செய்யாது. 9ஆம் இடத்தையே பார்க்கறதுனால. இருந்தாலும் சனி இருக்கும் இடம் சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணாலும் அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு இது இருக்காது. கடல்ல இருக்கிற, அதாவது கடல் சார்ந்த இடம் கடகமும் கூட, மீனத்தை சொன்னா கூட கடகமும் கூட, அவங்க எப்பப்பெல்லாம் ரொம்ப மனசு கஷ்டமோ இதுவோ இருக்கிற பட்சத்தில் கடல்ல போயிட்டு காலை நினைச்சுக்கிட்டு அஷ்டலட்சுமி கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்கன்னா எல்லா வளமும் போயிடும். என்னடா அவன் ரிஷபத்துக்கும் லட்சுமியா சொல்றான், இதுக்கும் இது சொல்றான்னா கடகத்துக்கும் அவங்க தான். என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, சந்திரனோட சகோதரி தான் லட்சுமி அப்படின்னு ஒரு பாட்டு வரும். அப்படின்னு ஒரு பாட்டே வருது. சுக்கரனோட சகோதரியும் லட்சுமி ஒண்ணு வரும். சோ அப்படி இருக்கிற பட்சத்தில் சந்திரனோட சகோதரியான இவங்களை லட்சுமியை பிடிச்சி நல்ல ஒரு மனசு மெடிடேஷன் இவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஈஸியா இருக்கும் இந்த குரு லக்ன ராசியில இருக்கும்போது. அதனால நல்ல மெடிடேஷன் கிளாஸ் போகலாம், தியான கிளாஸ் போகலாம். இது போயிட்டு லட்சுமியை நல்லா வேண்டிட்டு மனசு சுத்தமா எவ்வளவு உங்களால வச்சுக்க முடியுமோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு எல்லா வளமும் கடகத்தல் ராசிகாலருக்கு நடக்குங்கிறத சொல்லி கடகராசியோட ராசி பலனை முடிச்சுக்கிறேன். சர்வம் புவனேஸ்வரி. அடுத்து சனி பகவானுக்கு
ரொம்ப சிம்ம சொப்பனமா இருந்தது இந்த சிம்ம ராசி தான். சிம்ம ராசிக்காரர்கள்லாம் இப்ப இந்த வருஷத்தை நான் கடந்துட்டேன், அடுத்த வருஷத்துல நான் காலடி வைக்கலாமா, இல்ல நான் ஜம்ப் பண்ணி போவா, இல்ல உருண்டு போவா, இல்ல பிறண்டு போவா, சனி பகவான்கிட்ட எப்படி பேச்சுவார்த்தை நடத்துறது அப்படிங்கிற ஒரு மனநிலையில இருக்காங்க. அப்படி இருக்கும்போது 2026 புத்தாண்டு சிம்மத்துக்கு எப்படி இருக்க போகுது? சிம்மம் கர்ஜிக்கும் ராசி அது கர்ஜிக்கும் தான். ஆனா இப்ப கர்ஜனை கொஞ்சம் கம்மியா இருக்குன்னு தான் அவங்களோட கவலையே. என்று அதுதான் அதுக்கு தான் இதை சொல்றேன். சிம்மம் கர்ஜிக்கும் ராசி. நம்ம நாட்டையே ஒரு சிம்மம் ஆடிச்சு. கண்டிப்பா ஜெயலலிதா அவர்களோட முதல்வர் ஜெயலலிதா அவர்களோட சிம்ம ராசி. ஆமா, மாசி மகத்துல பிறந்தாங்க அவங்க. ஆமா. சோ அதனால சிம்மம் வந்து ஒரு விதமான ஒரு தைரியத்தையும் ஆக்கிரமத்தையும் டாமினேஷன் அதிகமா இருக்கும் அவங்களுக்கு. என்னடா அவன் டாமினேஷன் சொல்றாரு இவரு அப்படின்னு பார்த்தா, டாமினேஷன்னா கெட்ட டாமினேஷன் இல்லை, லவ்ல அவங்களுக்கு டாமினேஷன் இருக்குன்னு தோணக்கூடிய ஒரு சிம்மராசி நேர்கள், அதிகாரத்தோட லவ் இருக்கக்கூடிய ஒரு சிம்மராசி நேர்கள் தான் நம்ம சொல்லணும். அவங்களுக்கு எப்போதுமே அந்த அஷ்டமத்து சனி அவங்களுக்கு வரும்போது ரொம்ப பயந்துக்க வேணாம் தான் நான் சொல்லுவேன். பொதுவாக தனுசுல சஞ்சாரம் பண்ணக்கூடிய சனி பகவானும் மீனத்துல சஞ்சாரம் பண்ணக்கூடிய சனி பகவானும் மிகப்பெரிய கெடுதல் மக்களுக்கே ரொம்ப பெருசாக கொடுக்க முடியாது. ஏன்னா கோயிலுக்குள்ள ஒரு மொரட்டான ஆள் உள்ள போகும்போது அது கோயிலுங்கிறதுனால அங்கே எதுவும் பண்ண மாட்டாங்க. யாரா இருந்தாலுமே அப்படிதான். அந்த மாதிரி சனி பகவான் மீனத்துல வரும்போது அவர் என்னதான் மொரட்டான ஆளா இருந்தா கூட அவர் இருக்கிறது கோயில் வீடு மாதிரி மீனத்துல, மீனம். அதனால அவங்களுக்கு வந்து சிம்மத்துக்கு எந்த கெடுதலும் பண்ண மாட்டாங்க. அதனால அவங்க எதுக்குமே பயந்துக்க வேண்டாம். இப்போதைக்கு அவங்களுக்கு இந்த அஷ்டமத்து சனி கூட இன்னொரு மேக்சிமம் ஒரு 2026 வந்துருச்சுன்னா ஒரு 1.5 வருஷம் தான் திருக்கணித பஞ்சாங்கப்படி. அப்புறம் 2027 அவங்களுக்கு 9ஆம் இடத்துக்கு சனி பகவான் வந்துருவாரு. அதுக்கு அடுத்தது இன்னொரு விசேஷமான ஒண்ணு இருக்கு. இந்த குரு பயிற்சியை கடகம், சிம்மம், மிதுனம் இந்த மாதிரி மாத்தி மாத்தி உட்கார போறாரு குரு பகவான். அந்த அதிச்சார குரு பயிற்சியா சிம்மத்துக்கு வரும்போது அவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்க போகுது. அந்த சமயத்துல கூட அவங்களுக்கு கல்யாண விஷயங்கள் நடக்கலாம். இந்த இந்த காலகட்டம் அந்த ஒரு 2-3 மாசம், ஜூன் அப்புறம் 2-3 மாசத்துக்கு அப்புறம் சிம்மத்துக்கு போறாரு. ஓகே. அப்ப அந்த சிம்மத்துக்கு போகும்போது அவங்களுக்கு கல்யாண விஷயங்கள் நடக்கலாம். ஏன்னா 7ஆம் பார்வையா கும்பத்தையே பார்க்கறது, 5ஆம் பார்வையா தனுசை பார்க்கும். ஸோ அவங்க குழந்தைகளால நல்லது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, குழந்தை பிறப்புக்கு வாய்ப்பு இருக்கு. 9ஆம் இடத்தை மேஷத்தை பார்க்கறதுனால அவங்க அப்பா மூலியமா நல்லதுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்னைக்குமே எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் ஏதாவது ஒரு நல்லது ஒண்ணு நடக்கும் சிம்மராசிக்காரர்களுக்கு, பொதுவா சொல்றேன். ஓகே ஓகே. அந்த மாதிரி நம்ம நேயர்கள் வந்து ஏன் நம்மளுக்கு தவறு நடக்குதுன்னு யோசிக்கிறத விட இந்த தவறுதல்ல இப்போ இதுவே ஒரு கோடவுன் மாதிரி இருந்து ஃபுல்லா நம்மளுக்கு திங்ஸ் இருந்தா கூட இதுல ஒரு சின்ன இடை இருந்ததுன்னா அதுல இருந்து ஒரு ஒளி வருமா வராதா? கண்டிப்பா. அந்த ஒளியே நம்ம பார்க்க கூடாது. அந்த மாதிரி அவங்களுக்கு நல்லது வந்துட்டே இருக்கு. ஓகே. கூடிய சீக்கிரம் வந்துட்டே இருக்கு. எந்தவித பயப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. சிம்மராசிக்காரர்கள் அவங்கள எண்ணத்தையும் நான் முதல்ல சொல்லும் போது எண்ணத்தோட ஆற்றல் மூலியமா பார்க்கக்கூடிய ராசி பலனுக்கு எண்ணம் நல்லா இருந்துட்டாலே அத்தனையும் நல்லதே நடக்கும். தர்மத்தையும் நியாயத்தையும் நம்ம வந்து பிடிச்சுட்டாலே சனி பகவான் ஒண்ணுமே செய்ய மாட்டார். ஓகே. ஏன்னா அவர் தர்மவான் தானே, அவர் தர்மவான் தான். அதனால நியாயவான், தர்மவான். அவர் வந்து என்னதான் பொல்லாதவனா இருந்தாலும் தர்மத்துக்கு வந்து அவரு அநீதி பண்ண தர்மம் பண்றவங்களுக்கு அநீதி பண்ண. ஏன்னா அவர் கர்மக்காரன். ஏன் தர்மவான் அப்படின்னா மேஷத்துக்கு 10ஆம் இடமான மகரத்துக்கு அவர் சொந்தக்காரராக இருக்கிறதுனால தர்மம் கர்மாக்கு அதிபதி. உங்க கர்மா நீங்க தப்பு பண்ணீங்கன்னா எப்படி உங்க அம்மா அப்பா கேட்கிறாங்களோ உங்க கர்மாவை தப்பு பண்ணக்கூடிய அம்மா அப்பா மாதிரி அவர். ஸோ அந்த தப்பு பண்ணாம நீங்க இருக்கிறதும் கெடுதல் நினைக்காம மனசு யாரையும் நல்லா இருக்கும்னு நினைச்சிட்டாலே சனி பகவான் கெடுக்க மாட்டார். ஸோ பயப்பட வேண்டாம். சிம்ம ராசிக்காரர்கள் சிவ வழிபாடு, சிவனை பிடிச்சிக்கணும். சிவனை நல்லா கெட்டியமா பிடிச்சிக்கலாம். சிம்ம ராசிக்காரர்கள் சிவ வழிபாடு பண்ண 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 அவங்களுக்கு நல்லதே நடக்கும். எந்த ஒரு விஷயமும் இல்லாமல் முக்கியமா ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய பிரதோஷம்
ஏன்னா அவங்க சிம்மம்ங்கிறது சண்டே இல்லையா, ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய பிரதோஷத்துக்கு அவங்க வந்து போகிறதும், வியாழக்கிழமையில வரக்கூடிய பிரதோஷத்துக்கு போகிறதும் அஷ்டமத்து சனி பெருசா வேலை செய்யாது. முக்கியமா அவங்க லக்னம் சனி சார்ந்த லக்னமா இருந்ததுன்னா, அதாவது ரிஷபம், மிதுனம், கன்னி, துலாம், மகர கும்பம், இந்த லக்னக்காரங்களா இருந்து சிம்ம ராசியா இருக்கிறவங்களுக்கு அபிஷேகத்துக்கு முன்னாடி சிவனுக்கு எண்ணெய் சாத்துவாங்க. எல்லா சுவாமிக்குமே நல்லெண்ணெய் சாத்துவாங்க. அந்த நல்லெண்ணெய் சாத்துறதுக்கு நீங்க போயிட்டு பிரதோஷ காலத்துல கொடுத்தீங்கன்னா, வியாழக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் வரக்கூடிய பிரதோஷத்துல உங்களுக்கு அஷ்டமத்து சனி பெருசா வேலை செய்யாது. ஓகே. ஸோ சிவ வழிபாடு அவங்களுக்கு ரொம்ப நல்லதே என்று சொல்லி சிம்மராசிக்காரர்களும் கர்ஜிக்க போறாங்க அப்படின்றத சொல்லி ராசி பலனை முடிச்சுக்கிறேன். சர்வம் புவனேஸ்வரி. பெரிய ஆறுதல் கொடுத்துருக்கீங்கன்னு தான் நான் சொல்லுவேன் சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம். அடுத்ததா காலச்சக்கரத்தின் 6வது ராசியான கன்னி ராசி நேயர்களுக்கு இந்த 2026 புத்தாண்டு எப்படி இருக்க போகுது? அவங்களும் ஒரு சிரமமான ஒரு காலகட்டத்தில் தான் இருக்காங்க. அவங்கள எப்படியாச்சும் கை தூக்கி யாராச்சும் தூக்கி விடுவாங்களா, இல்லை அவங்களே எழுந்திரிச்சுப்பாங்களா அப்படிங்கிறது தான் அவங்களோட பெரிய கேள்வியா இருக்கு. அதாவது காலபுருஷ தத்துவத்துக்கு 6வது ராசி அப்படி இருந்தாலும் அதுக்கு ஏன் கன்னின்னு பேர் வச்சிருக்கு அப்படின்ற ஒரு அர்த்தம் ஒன்று இருக்கு. என்னன்னா, காலபுருஷ தத்துவத்துக்கு கலத்திர ஸ்தானமான துலாம சொல்றதுனால நம்ம படுக்கை அறைக்கு பெண்கள் ரொம்ப அவசியம். பெண்கள் இல்லைன்னா விருத்தி இல்லை. ஆமா, ஒரு தலைமுறை கிடையாது. அந்த விருத்தியை வந்து சுமந்து கொடுப்பவளே பெண் என்பதனால அந்த 12வது ராசியான காலபுருஷ தத்துவத்துக்கு 7வது ராசியான துலாத்துக்கு 12வது ராசியா கன்னி இருப்பதினால் ஓகேவா, காலபுருஷ தத்துவத்துக்கு 7வது ராசியான துலாம் இருந்து அதுக்கு 12வது ராசியான கன்னி இருப்பதினால் படுக்கை அறை துலாத்துக்கு 12, அதனால அது கன்னிராசின்னு என்று பேர். அந்த கன்னிராசி நேயர்களுக்கு என்ன ஒரு இருக்குன்னா, பெண்மையான திறன் அதிகமா இருக்கும். மிதுனத்துக்கும் புதன் பகவான் தான், கன்னிக்கும் புதன் பகவான் தான். ஆனா கன்னிராசி நேயர்கள் வந்து பெண்மை நிறைந்த மனசா இருப்பாங்க. என்னடா அது நம்ம கன்னிராசியா இருக்கும், ஆணா இருக்கும், பெண் நிறைந்த மனசுன்னு சொல்றாங்களே நினைக்கிறேன். அந்த மென்மையான மனசு யாரையும் வந்து ஒரு இது பண்ணாம எப்படி வந்து கடகத்துக்கு நான் சொன்னனும் அந்த மாதிரி கன்னிராசி நேயர்களும், என்னடா அவன் 12 ராசிக்கு ஏதாவது ஒரு நல்லது மட்டும்தான் சொல்லிட்டு வரான், ஆக்ரோஷம் வராது. 12 ராசியும் 27 நட்சத்திரம் பகவானால படைக்கப்பட்ட அனைத்துமே நல்லது மாத்திரமே. நம்ம பார்க்குற பார்வை தான் தப்பா இருக்கு. சரி. ஸோ அதனால கன்னிராசி நேயர்களுக்கு நல்லது மட்டுமே நடக்கும். அவங்களோட பெண்மை கலந்த மனசுக்கு எப்போதுமே நல்லது மட்டும்தான் நடக்கும். அவங்க என்னென்ன வழிபாடு பண்ணலாம், அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் இது வழியா பார்த்துடலாம், கிரகங்கள் வழியா பார்த்துடலாம். கன்னியில் இருக்கிற கன்னிராசி நேயர்களுக்கு கண்டக சனி அப்படின்னு சொல்லக்கூடிய 7ஆம் இடம் ரொம்ப மோசமா இருக்கு. கல்யாணம் தட்டுப்பாடு, கல்யாணம் நடந்ததுன்னா பொண்டாட்டியோட பிரச்சனை, புருஷனா இருந்தா புருஷனோட பிரச்சனை, ஏதோ ஒரு மனசஞ்சலம் இதெல்லாம் இருக்கும். ஆனா அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில பணத்தை கொடுக்கறதுக்கு 11ஆம் இடத்துல மிக உயர்ந்த சுபகிரகமான குரு பகவான் வரப்போறார். எதுக்குமே ஒரு நல்லது நடக்கும். நான் சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு சின்ன ஹோட்டல் நல்லது நடந்துட்டே இருக்கிற மாதிரி அந்த ஒளி வந்துட்டே இருக்கும். 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்துல தனக்காரகன் 11ஆம் இடத்துக்கு கடகத்துல உச்சம் பட போறார். ஆனால் லாபம் வந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி 7ல் சனி இருக்கிறவங்க ரொம்ப பயந்துக்க வேண்டாம். நீங்க தர்மத்தை மட்டும் கடைப்பிடிக்கும் போது 7ல் சனி இருந்தாலும் உங்க லைஃப் பார்ட்னரா இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸு கூட 7ஆம் இடம் சொல்லலாம், பிஸ்னஸ் பார்ட்னரும் 7ஆம் இடம் சொல்லலாம். ஸோ அவங்களோட இருக்கிறத ஒரு மனசஞ்சலம் இருந்ததுன்னா எந்த ஒரு பயப்படாமல் ஒரு நர்மத்தையும் நியாயத்தையும் சாஃப்டா உங்களோட கேரக்டரை நீங்க வெளிப்படுத்தி வரும்போது உங்களுக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும். நல்லது நினைத்தால் நல்லது மட்டுமே. நம்ம தலைவர் சொல்ற மாதிரி வாட் யூ திங்க் இட் பிகேம் அப்படின்னு அந்த மாதிரி நம்ம ரஜினிகாந்த் சார் சொல்ற மாதிரி வாட் யூ திங்க் யூ பிகேம் அப்படின்னு சொல்ற மாதிரி நீ என்ன நினைக்கிறாயோ அதுவாகவே மாறுவாய். ஸோ நினைப்புக்கு நம்ம ராசி விஷயத்தை தான் நம்ம பார்க்குறோம். அதனால நினைப்புக்கு இருக்கக்கூடிய அந்த ராசி பலனில் நீங்கள் நல்லது மட்டுமே நினைக்கும் போது
சனி கன்னிராசினியர்களுக்கு எந்த கெடுதலும் நடக்காது. 7ல் சனி இருந்தா என்னங்க, 11ல் குரு பகவான் வந்துடுறாரு. அதை நினைங்க. அப்புறம் 12க்கு வரும்போது ஐயோ 12க்கு வரான்னு நினைக்க வேண்டாம். சுபகாரிய செலவாக போகுதுன்னு நினைங்க. கல்யாண செலவு செலவு, காது குத்து செலவு இருக்கலாம், சீமந்தம் நடக்கலாம், வீடு வாங்கலாம். இதெல்லாம் சுப விரயம். இதெல்லாம் சுப விரயம் தானே. சரி, அதுக்கு 12ஆம் இடத்துல குரு பகவான் வரும்போது என்ன பண்ணுவாரு, அவங்களோட 4ஆம் வீட்டான தனுசை பாக்குறாருல, அப்ப அவங்களுக்கு நல்ல ஒரு காரு, வீடு, வண்டி வாங்கணும், இது எல்லாத்தையும் கொடுத்துருவாருல. அவர் தான் கிளம்பிட்டே இருக்காரு. என்னதான் இருந்தாலும் சனி பகவான் மீனத்துல இருக்கும்போது மிகப்பெரிய கெடுதல் செய்ய மாட்டாருன்னு நான் முதலியே சொல்லிட்டேன். ஸோ கன்னிராசிக்காரர்கள் மீனத்துல இருக்கிற சனி பகவான், தனுசுலையும் மீனத்திலையும் இருக்கிற சனி பகவான் இன்னும் கெடுதல் செய்யாததுனால மீனத்துல இருக்கிற சனி பகவான் கெடுதல் செய்ய மாட்டார், பயந்துக்க வேண்டாம். கன்னிராசி நேயர்கள் லட்சுமி வழிபாடு, ஏன்னா புதனோட வீடு, அதனால லட்சுமி வழிபாடு. லட்சுமி வழிபாடு பண்ண 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 புதன் பெரும்பாலும் உங்க கிட்டக்க நெருங்குவாரு. உங்களுக்கு எல்லா விதமான சித்தியும் கொடுத்து 16 பெற்று பெருவாழ்வு வாழ்வீங்கன்னு சொல்லி கன்னிராசி நேயர்களோட ராசி பலனை முடிச்சுக்கிறேன். சர்வம் புவனேஸ்வரி.